மனம் ரீதியான ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைபாடு உள்ளவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் ஹவர்ஸில் உட்கார மாட்டாங்க, ஒரே சீட்டில் உட்கார மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஜாப் ஆன் த மூலே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சஸ்டெயின் ஆக மாட்டாங்க. நிறைய என்ன விஷயம் சார்? ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இப்போது உங்களுடைய ப்ரொஃபஷன் உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் ஒரு டெஸ்க் ஜாப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் அதுக்கு சூட் ஆக மாட்டாங்க. அவங்க இங்கேருந்து அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், அப்பப்போ போயிட்டு வர பிரேக் எடுக்கிற இப்படி ஏதோ ஒரு வகையில் இருந்தாலும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபேமிலியில் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு, அவருக்கு அந்த டிப்ரெஷன்ஸை சரியாக மேனேஜ் பண்ண தெரியல, அதனால் ஒர்க்கில் அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் சில பேர் அப்படியே ட்ராப் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய திடீர்னு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது. பட் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இமீடியட் சூப்பர்வைசர் அழகாக உட்காந்து 1-on-1 டிஸ்கஷன் பண்ணார் அப்படின்னா அந்த கோர் ப்ராப்ளம் ஏன் எனக்கு இந்த கம்பெனியை விட்டு போகிறோன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.